இந்த வீடியோல சொல்ற எல்லாமே எஜுகேஷனல் அண்ட் சேஃப்டி அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டும் தான். இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, வேண்டப்பட்டவங்க சேஃபா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சொல்ற ட்ரிக்கை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்க கரெக்டா காலேஜுக்கு, ஸ்கூலுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு இல்ல ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றவங்க கரெக்டா போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்களா இல்லையா, இல்ல இடையில ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய மொபைல்ல இருந்தே நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே நீங்க லைவா செக் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்க பார்த்துட்டீங்களே, அந்த வீடியோக்கு சின்னதா ஒரு லைக் போட்டுக்கங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக்கை பத்தின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, இல்லை வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிவிடுவோம். ஸோ இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் இப்போ எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம சொல்ற ட்ரிக்கை பண்றதுக்கு சில ஆப் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ கீழே இன்ஸ்டால் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நான் சொன்ன ட்ரிக்கை லைவாக செக் பண்ணி காட்டுறதுக்கு முன்னே என்னுடைய ஃபோனோடைய லைவ் லொக்கேஷனும் பக்கத்தில் இருக்கிற ஃபோனோட லைவ் லொக்கேஷனும் நான் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ என் கையில் இருக்கு இல்லையா, இதனோட லைவ் லொக்கேஷன் கிளிக் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இதனுடைய லைவ் லொக்கேஷன் இதில் ஷோ ஆகுது. அதே மாதிரி நான் பக்கத்தில் இருக்கிற ஃபோன்லையும் பாருங்கள் லைவ் லொக்கேஷன் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதனுடைய லைவ் லொக்கேஷனை தான் காட்டும். ஸோ இந்த ஃபோனோட இதுலையோ இல்லை இதனோட ஃபோனோடைய லைவ் லொக்கேஷன் இதுலையோ வந்து ஷோ ஆகலை. இப்போ இந்த மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா, அவங்க எங்கே போகிறாங்க வராங்க, சேஃபாக போயிட்டு வராங்களா அப்படின்றத செக் பண்ணோன்னா உங்களுடைய டாட்டருடைய ஃபோன் எடுத்துக்கோங்க. அதில் கூகுள் மேப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே அவங்க வந்து ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மெயில் ஐடி காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஷேரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபார் 1 ஹவர்னு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அன்டில் யூ டர்ன் திஸ் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் செகண்டாக. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சஜஷன் இட்டு உங்களுடைய மெயில் ஐடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய ஃபோன் நம்பரோ அது எல்லாத்தையுமே வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுடைய மெயில் ஐடி, அதாவது உங்களுடைய டாட்டர் ஃபோனில் உங்களுடைய மெயில் ஐடியை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். கீழே அந்த சஜஷனில் உங்களோட மெயில் ஐடி காட்டுச்சுன்னா அதுவே செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சைடில் வந்தீங்கன்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மோர்ன்றது மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேலே வந்து 2 அப்படின்ட்டு அதுக்கு பக்கத்தில் டைப் நேம், ஃபோன் நம்பர் ஆர் இமெயில் ஐடின்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா மேப்பில், ஸோ அந்த மெயில் ஐடியை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். நான் பக்கத்தில் இருக்கிற ஃபோனுடைய மெயில் ஐடி வந்து இந்த என்டர் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் பக்கத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஃபோனுடைய மெயில் ஐடி இந்த இடத்துல ஷோ ஆகுது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணி மட்டும் விட்டால் போதும். நான் இந்த இடத்துல கீழே சென்ட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 or 2 மினிட்ஸ் ஆகும், டைம் எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என் கையில் இருக்கு இல்லையா அந்த ஃபோனுக்கு வந்து ஒரு லிங்க் ரிசீவ் ஆகும். ஸோ அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும். இப்போ நான் அதையும் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ என் கையில் இருக்கு இல்லையா அந்த ஃபோனுக்கு வந்து மெயிலில் ஒரு லிங்க் வந்துருக்கு பாருங்கள், நம்ம ஷேர் பண்ணோம் இல்லையா அந்த லிங்க்கு. ஸோ அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணிட்டுனா ஓப்பன் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆன் கூகுள் மேப்னு இருக்கு இல்லையா, ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டாட்டருடைய லைவ் லொக்கேஷன் வந்து உங்களுடைய மொபைலில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கோ, காலேஜுக்கோ, ஸ்கூலுக்கோ, இல்லை உங்கள் அப்பா அம்மா வேறு ஏதாவது பிளேஸுக்கு போகிறாங்கனாலும் சரி அவங்களுடைய எக்ஸாக்ட் லைவ் லொக்கேஷன் உங்களுடைய மொபைல்லேருந்தே பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். அதனால் அவங்க சேஃபாக போயிட்டு வராங்களா அப்படின்றத உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் வீட்டிலேருந்தே தெரிஞ்சிக்க முடியும். ஸோ சில டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம எமர்ஜென்சின்னு கால் பண்ணுவோம், இல்லை அவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சின்னு இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அவங்களோட கால் ரீச் ஆகாது. அந்த டைமில் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிவிட்டு அவங்க எங்கே இருக்காங்கன்றது தெரிஞ்சு அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் போயிட்டு அவங்கள சேஃப் கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ட்ரிக் வேணும்னாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.